உங்கள் ஓட்டோட வேல்யூ எவ்வளோ? 2000 இல்லை 2500? 2000னா ரெண்டு ஆப்ஷனு, 2500னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்னன்னு புரியல. வெல்கம் டு தி ஸ்பெக்ட்ரா பாலிடிக்ஸ். நான் உங்கள் செல்லம். வாங்க ஒரு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 2000 ரூபாய் 2500 ஏதோ அரசியல் கட்சி தான் வந்து நமக்கு ஓட்டு காசு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பு. ஏன்னா இப்போ வந்து களம் மாறி போச்சு, நம்ம டெவலப் ஆகிட்டோம். முன்னாடி ஓட்டு வாங்குறதுக்காக காசு கொடுப்பாங்க, இப்போ எப்படின்னா ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. ஸோ 2000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஸோ ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் மகளிருக்கு உரிமை தொகையாக மாதம் மாதம் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன அமௌண்ட் 2000. 2500 நம்ம புதுசாக வந்த கட்சி டிவிக்கு, ஸோ விஜய் அவங்க அனௌன்ஸ் பண்ண அமௌண்ட் 2500 ரூபாய். ஸோ இப்போதைக்கு இதுதான் கான்செப்ட். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது வந்து டெவலப்மெண்ட்டா இல்லை செட்டில்மெண்ட்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே வந்து சேஞ்ச் ஆச்சு, எங்கே வந்து டைவர்ட் ஆச்சு, இப்போ இது என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, இந்த என்டையர் டீலில் நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ பீஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ ஃப்ரீ பீஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விலை இல்லாத பொருட்கள். அது மேபி ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு சேவையாக கூட இருக்கலாம் நமக்கு. ஸோ அதான் வந்து ஃப்ரீ பீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃப்ரீ பீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சரை பில்டு பண்ணும். 2வது டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சரை வந்து டிலே பண்ணும் கொஞ்சம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்டு பண்ணுற ஸ்கீம்ஸ் பற்றி பார்ப்போம். வேற எங்கே போகிறது, காமராஜர் சொன்ன மிட் டே மீல் ஸ்கீம்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஃபியூச்சரை பில்டு பண்ணுறது அப்படின்னா. ஸோ என்றைக்குமே கவர்மெண்ட் வந்து எப்படின்னா ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் ஒரு பாலிசியாக இருந்தாலும் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த மிட் டே மீல் ஸ்கீமில் ஜஸ்ட் அவங்க யூஸ் பண்ணது வந்து என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக மதியம் சாப்பாடு. ஓகேங்களா? அங்கே ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்குமே அந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸாக பே பண்ணிட்டு இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது என்னைக்கு காமராஜர் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேட்ஸ் கம்மியாகுது. அதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சமூகம் நல்லபடியாக படித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும், நம்ம எல்லாரும் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓ ஒரு தமிழ் பர்சன், அதுக்கப்புறம் வந்து கமலா ஹாரிஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய கண்ட்ரிஸோட பிரைம் மினிஸ்டர்ஸு, ஸோ அவங்களாம் வந்து தமிழ் பின்புலம் கொண்டவங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அது போக நிறைய கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸ், இப்போ ஜோகோ எடுத்துக்கிட்டோம்னா அவங்க, அதுக்கப்புறம் தைரோகேர் வேலுமணி சார், அப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அவ்வளோ பீப்புள் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா காமராஜர் ஐயா அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம். ஸோ அது என்னன்னா வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா அதோட கண்டினியூஷனாக வந்தது தான் வந்து என்னன்னா சைக்கிள். அதாவது ஸ்கூல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு, பட் ஸ்டில் என்ன அப்படின்னா பீப்புளுக்கு அது அக்சசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதாவது அது டிஸ்டன்ஸாக இருந்தது. ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணுறதுக்காக அது ஒரு பேரியராக இருக்கக்கூடாது டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு வந்தது தான் சைக்கிள். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சைக்கிள் வாங்குறான், 10th முடிச்சுட்டு சைக்கிள் வாங்குறான், சைக்கிள் வாங்கிட்டு நீட்டாக போகிறான், ஒரு +1 +2 படிக்கிறான், படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு லேப்டாப் ஸ்கீமை கொண்டு வரோம் நம்ம. அப்படிங்கிறப்போ அவனுக்கு வந்து லேப்டாப்ங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அவனுக்கு. ஸோ அவன் ஒரு எடிட்டிங் லேர்ன் பண்ணுவான், ஒரு கிராஃபிக் டிசைனிங், ஒரு கோடிங், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஸோ அப்படி அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நம்ம சொல்லலாம். அதனால தான் என்னாச்சு நிறைய பீப்புள் வந்து அடுத்து நல்ல சேலரிஸ்க்கு நல்ல ஒரு கெரியரை பில்டு பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் 1 அண்ட் ஃப்ரீ பீஸ் ஃபியூச்சரை பில்டு பண்ணது. இப்போ ஃபியூச்சரை டிலே பண்ணுறது நம்ம பார்ப்போம். இது நம்ம ப்ராப்பர் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மிக்ஸி, கிரைண்டரு, அதுக்கப்புறம் வந்து டிவி கொடுத்தது, அப்புறம் ஃபேன் கொடுத்தது. ஸோ இதெல்லாமே வந்து எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு எனக்குலாம் வந்து ஒரு மிக்ஸிங்கிறதே ஒரு கனவுப்பா, ஒரு கிரைண்டருங்கிறது ஒரு கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு டிவிங்கிறது எங்களுக்குலாம் கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த வாங்கும்போது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பீப்புள் மிடில் கிளாஸ் பீப்புள் அதை வாங்கி வீட்டில் வச்சு அந்த டிவியை யூஸ் பண்ணும்போதோ, அந்த மிக்ஸியில் யூஸ் பண்ணும்போது, கிரைண்டர் யூஸ் பண்ணும்போது லக்ஸுரி ஃபீல் கொடுக்கும். பட் ஆனால் எவ்வளோ நாளைக்கு? 1 லட்சம் கொடுத்து ஒரு ஐஃபோன் வாங்குவோம், அதோட ஃபீல் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு 15 டேஸ், ஒரு 30 டேஸ், ஒரு 40 டேஸ் இருக்குமா? அதுக்கப்புறம் அதோட இஎம்ஐ மட்டும் தான் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். அதுலேருந்து அதோட ஹாப்பினஸ், அதோட லக்ஸுரி ஃபீல் வந்து நமக்கு கம்மியாயிடும். இதுதான் உண்மை. அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்கீம்ல இருந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே வராதுல்ல. கரெக்டா? இதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு? அந்த பீப்புள் ஷார்ட் டேர்ம்ல லக்ஸரியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட மேனிஃபெஸ்டோல கொடுத்தாங்க, அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட தான் முடிஞ்சு போச்சு. இதனால எந்த ஒரு ஃபியூச்சருமே நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பில்டே ஆகலை. ஸோ இப்போ என்ன, இது ஃபியூச்சர் வந்து டிலே பண்ணியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒன். அதோட கண்டினியூஷனாக தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கு வந்து மாதம் ஒரு 1000 ரூபாய் உதவியாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறது மகளிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எல்லாரோட லைஃப்மே ஈக்குவல் கிடையாது தான்.
நிறைய பேருக்கு இந்த 1000 ரூபாங்கிறது மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ பஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காங்க சென்னையில, அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கிறாங்க, அவங்க பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 10,000 ரூபாய் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்க இந்த 1000 ரூபாய் காசையும் பஸ்ஸுக்கு மந்த்லி ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்றாங்க வச்சுப்போம். ஸோ இந்த 3000 ருபீஸையுமே வச்சு அவங்க என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்ல மேபி ஏதாவது ஸ்கூலுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன செலவுகள் கிராசரிஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம்ல பாருங்க, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம கொடுக்க வேண்டியது ஃப்ரீ பஸ்ஸோ 1000 ரூபாய் காசோ கிடையாது. அவங்க லைஃப்ல இருந்து நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் எப்படி நம்ம அப்கிரேட் பண்றது அப்படின்ட்டு. உடனே நம்ம எல்லாருமே சொல்லுவோம், அதான் ஆல்ரெடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்மே வந்து உமன் ட்ரைனிங் சென்டர் இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு 15,000 crores வந்து இந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நம்மளோட 1000 ரூபாய் ஃப்ரீ 1000 ரூபாய் மந்த்லி கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே நம்ம கிளப் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஃப்ரீ பஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ ஐடியில் வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த ஃப்ரீ பஸ் நெசசிட்டியே கிடையாது. அவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, அடுத்த கட்டம் நான் எப்படி நகர்ந்து போகலாம் இந்த லைஃப்ல இருந்து. மேபி அவங்க வந்து ஒரு ஓன் பிசினஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். அதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் அவங்க அடுத்து மூவ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10,000 சம்பளம் வாங்குறவங்க இந்த ட்ரைனிங் சென்டரை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களும் ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவோம் ஸ்கீம்ஸ் மூலமா. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ப்ராப்பரா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 கோடி வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, நம்ம என்ன சொல்றோம், அதுல ஒரு 10,000 கோடியை எடுத்து இந்த மாதிரி இந்த ட்ரைனிங் சென்டருக்கு வந்து எல்லாமே கொலாபரேஷன் பண்ணி ப்ராப்பரா பீப்புள் கூட, அதாவது இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், பேங்க்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், விச் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இவங்க எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க என்னன்னா வந்து ஃபண்ட் ஷார்டேஜா இருக்கு. அதை நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ணலாம், அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு 1000 ஆண்டர்பிரினர்ஸை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ 1000 ஆண்டர்பிரினர்ஸ்ல எல்லாமே வந்து சஸ்டெயின் ஆகாது. ஆப்வியஸ்லி அட்லீஸ்ட் ஒரு 500 கம்பெனி சஸ்டெயின் ஆகி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ்லயும் ஒரு 10 எம்ப்ளாயிஸ் அவங்க ஹையர் பண்ணாங்க அப்படின்னாலே 500 into 10 people அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 5,000 people ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ 5,000 peopleங்கிறப்போ அது 5,000 ஃபேமிலி. ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 people அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 15,000 peopleக்கு ஒரு 15,000 crores ஒரு 10,000 crores நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட லைஃபை என்டையர் லைஃபை சேஞ்ச் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு எக்கனாமில வந்து ப்ராப்பரா ரிட்டர்ன்ஸ் வரும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணுமே தவிர, ஃபியூச்சரை பில்ட் பண்ற ஃப்ரீபீஸ் பின்னாடி தான் மக்கள் ஓடணுமே தவிர, ஃபியூச்சரை டிலே பண்ற ஃப்ரீபீஸ் பின்னாடி மக்கள் ஓடக்கூடாது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இல்லப்பா நாங்க என்ன பண்றது, பொலிட்டீஷியன்ஸ் தான் வந்து இது மாதிரி 1000 ரூபாய் தரேன் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க, ஃப்ரீயா கொடுக்குற காசை வாங்கிக்க வேண்டியதானே, அது எதுக்கு நீ வேணான்னு சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. நியாயமான கொஸ்டின் தான். எனக்கு சம்பளமே நாளைக்கு 500 ரூபாய் தான், மாசம் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்பீங்க. ஒரு விஷயம் சொல்றேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க. அதாவது வந்து இந்த விஷயத்துக்கான காரணம் வந்து வெறும் பொலிட்டீஷியன்ஸ் மட்டுமே கிடையாது, நம்மளும் தான். ஏன்னா பொலிட்டீஷியனோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா உங்களுக்கு, இந்த நாட்டை வளர்க்குறதோ இல்ல ஹை கிளாஸா ட்ரைனேஜ் சிஸ்டம் கிரியேட் பண்றதோ எஜுகேஷன் சிஸ்டம் கிரியேட் பண்றதோ எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் 5 years இந்த எலெக்ஷன்ல நிக்கணும், நான் வின் பண்ணணும், எம்எல்ஏவா நான் இருக்கணும். அதுக்கடுத்த 5 years எலெக்ஷன்ல மறுபடியும் நான் வின் பண்ணணும், மறுபடியும் நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும். இது அவங்களோட அல்டிமேட் கோல். விச் மீன்ஸ் ஜெயிக்கணும், பவர்ல வந்து உட்காரணும், அவ்வளவுதான். அதுக்காக அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ இயர்லியரா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கீம்ஸ், ஒரு டெவலப்மெண்ட்ஸ், ஒரு மேனிஃபெஸ்டோ பார்த்து தான் நம்ம ஓட் பண்ணோம். எல்லாருமே அப்படிதான் ஓட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ அங்கிருந்து நம்ம எப்படி டைவர்ட் ஆனோம் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், நம்ம எங்க எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி டைவர்ட் ஆச்சு, அதை வந்து கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல ஃப்ரீபீஸ், அதாவது எப்படின்னா ஃபியூச்சரை பில்ட் பண்ற திங்ஸ், ஒரு நல்ல ப்ராப்பரான சர்வீசஸ், ப்ராப்பரான திங்ஸ், அதை பார்த்து அந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்த்து நம்ம ஓட் போட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டூல்ஸ், அதாவது என்ன டூல்ஸ் சொல்லக்கூடாது, லைக் ஒரு திங்ஸ், அதாவது மிக்சி, கிரைண்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி. ஸோ இதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், ஓட் போட்டோம். ஸோ பீப்புள் என்ன பண்ணாங்க, இப்போ இதோட அப்கிரேடா பீகார்ல வந்து எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுத்து பிஜேபி ஜெயிச்சு தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி என்ன, இங்கே தமிழ்நாட்டில் லைக் டிஎம்கே வந்து ஒரு ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரணும், மீன்ஸ் நம்ம திங்ஸாக கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ நம்ம வந்து அமௌண்ட்டாக கொடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒரு ஸ்கீமாக கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் அவங்க பே பண்ணிருச்சு. அதாவது என்னன்னா அவங்க பார்ட்டி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ என்னன்னா ஏடிஎம்கே மேலே ஆன்டி இன்கம்பன்சி அந்த டைம்ல இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கீமா டூலாக யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, இப்போ 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவங்க அப்கிரேட் பண்றாங்க. ஏடிஎம்கே என்ன பண்றாங்க, 2000 ரூபாய்னு சொல்லிட்டாங்க. புதுசா வந்து டிவி கட்சி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்குமா நான் மாற்று நானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா, அப்ப நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன். இப்போ உங்க 2 பேருமே வந்து 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க 5000 ரூபாய்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, டிவிகே கட்சியோட விஜய் வந்து 6000 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து ஓட்டுக்கான ஏலமாக தான் இந்த அமௌண்ட்டை நான் பார்க்குறேன்.
இது வந்து டெவலப்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டாக நான் பார்க்கவே இல்லை. உன்னோட ஓட்டோட வேல்யூ 2000 ரூபா அப்படின்னு நினைச்சா நீ எனக்கு ஓட்டு போடு, 2500 வேணும்னா நீ அவனுக்கு ஓட்டு போடு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மக்களை நம்ம தான் லாஸ்ட் 5 வருஷத்துல ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டி, அதர் பார்ட்டிஸ் எந்தெந்த பார்ட்டிஸ் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எது நமக்கு சரியா இருக்கும், நம்ம ஊருக்கு எது சரியா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி நம்ம ஓட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசென்ட் பிளஸ் தலைமுறை எல்லாமே நல்லபடியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லா கட்சியோட மேனிஃபெஸ்டோ, ஸோ அதை பத்தி நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு எந்த மேனிஃபெஸ்டோ வந்து ஃபியூச்சரை பில்டு பண்ணுது, எந்த மேனிஃபெஸ்டோ ஃபியூச்சரை டிலே பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா எல்லா பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ வச்சு நமக்கு ஒரு ப்ராடான ஒரு ஐடியா, ஹோலிஸ்டிக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுவோம்னா இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். மீண்டும் சந்திப்போம், தொடர்ந்து சந்திப்போம்.